ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க எந்த கோம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 2 பிராண்டில் யூஸ் பண்ணேன். ஒன்று வேகா, இன்னொன்று வந்து ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வேகாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வந்து டெயில் கோம், இந்த பேடல் ப்ரஷ்ஷு, ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ப்ரஷ்ஷு, ஃபைன் டூத் ப்ரஷ்ஷு, அப்புறம் இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் மேடு கோம் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோம்போ இருக்கும். அதுவும் நல்ல ஒரு கோம்போ அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ முடிக்கு வந்து நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதுல வந்து கோம் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ப்ரஷஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த வேகாவோட ஷாப்பில் டெல்லியில் இருக்க அந்த வேகா ஷாப்பில் போய் தான் நான் வந்து எப்பயும் வந்து இந்த ப்ரஷஸ்லாம் வாங்குவேன். ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸு, இல்லைனா அட்லீஸ்ட் 1 year ஒன்ஸ் அது வந்து எல்லா கோமையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் அந்த எட்ஜஸ்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கேல்பில் போய்ட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இருக்கும். முக்கியமாக நான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட்னர் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். என்கிட்ட இருக்க ஸ்ட்ரைட்னரில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1 or 2 years பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஷாப்புக்கு போனேன். நான் கேட்ட அந்த பிளாட்டினம் கோட் உள்ள ஸ்ட்ரைட்னர் வந்து அப்கிரேட் ஆன வெர்ஷன் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ யாருக்காவது வந்து ஸ்ட்ரைட்னர் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து எப்படி வந்து நம்ம சிங்கிள், அதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறப்ப எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வேகா பிராண்டோட ஸ்ட்ரைட்னர் இது. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்ட்ரைட்னர் இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாட்டினம் கோட் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆட்டோ கட் ஆஃப்லாம் இருக்குது. இந்த சைட்லலாம் ஸ்விட்சஸ்லாம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ எங்கிட்ட இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ண முடியாது. அதில் இருக்கிற டெம்பரேச்சர்லேயே தான் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஹேர் டேமேஜ் வந்து அதில் கொஞ்சம் இந்த இதில் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு போகிறோன்னா டெம்பரவரியாக வந்து அன்னைக்கு மட்டும், அதாவது நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணுறப்ப ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம்